நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று தைவான் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்று வரும் முடித்திருத்தும் தொழிலாளியின் மகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. எக்ஸ் தளத்தில் திராவிட மாடல் என குறிப்பிட்டுள்ள வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மாணவி இன்னும் உயரம் தொட வாழ்த்தியுள்ளார். என் ஊரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான். அப்பா பார்பரா வேலை பார்க்குறாங்க, அம்மா சித்தாலா வேலை பார்க்குறாங்க. நான் மாடல் ஸ்கூல் தர்மபுரியில் படித்து 12th 96% எடுத்தேன். எப்பயுமே எனக்குள்ள நிறைய கற்றுக்கணுன்ற கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அந்த கியூரியாசிட்டி தான் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த என்ன தைவான் வரையும் போய் ஹையர் ஸ்டடி படிக்க வச்சிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியில் அமைந்துள்ளதுதான் பன்னத்தூர் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த முடிதிருத்தும் தொழிலாளி பெருமாள் என்பவரின் மகள்தான் ஜெயஸ்ரீ. 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த இவர் நான் முதல்வன் திட்டத்தில் சென்னையில் பொறியியல் படிப்பிற்கான பயிற்சி மேற்கொண்டார். JEE தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஜெயஸ்ரீக்கு நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அப்போது மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதி தாய்வானில் உள்ள கிங்சாங் பல்கலைக்கழகத்தில் பயிலும் வாய்ப்பை பெற்றார். தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழே படித்து இப்போது தாய்வானில் இருக்கக்கூடிய குன்ஷான் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd year படிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நாக்பூருக்கு அனுப்பவே வசதியின்றி தவித்த தங்களுக்கு தமிழ்நாடு அரசின் உதவியால் தங்களது மகள் தைவானுக்கு சென்று படித்து வருவதாக அவரது தந்தை பெருமாள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தார். ஜேஇக்கு சென்னையில் சிறப்பு ட்ரைனிங் கொடுத்தாங்க நான் முதல்வன் திட்டத்தில். அதில் ஜேஇயில் இது கிடச்சிச்சு நாக்பூர் NIT. அதுக்குள்ளே ஏதோ ஒரு கட்டுரை எழுதுனதில் தைவான் செலக்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் நான் பயந்தேன் ஃபஸ்ட்டில் எப்படி அனுப்புறது என்ன பொறுப்பில் இருக்குதுன்னு. இருந்தாலையும் ஆசிரியருங்க வாத்தியாருங்கன்னு அதிகாரிங்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதப்பா, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நல்லா வருவா ஃபியூச்சரில். அப்படி செலவெல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்குது, உங்களுக்கு ஒரு செலவு இல்லை. ஏன்னா நான் கூலிக்காரன் குடும்பத்தில் பெரிய விஷயம். பையன் 510 ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கு கவர்மெண்ட் ஸ்கூலில். கோயம்புத்தூரில் அக்ரி கிடச்சிச்சு, கட் ஆஃப் 190. இப்போ அவனும் 2 வருஷம் முடிஞ்சிட்டு இப்போ 3ஆவது வருஷம் கால் வைக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசு தான். கல்வியில் ஒரு மாபெரும் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, புரட்சி. இந்தியாவிலேயே அந்த மாநிலம் செய்யாத அளவுக்கு எல்லாம் நானும் நினச்சி பார்க்க முடியாது. காலேஜில் நாங்களாம் கால் வைக்கிறது பெரிய விஷயம். இந்த பெருமையை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. யாருன்னு தெரியாது எனக்கு, யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. நீங்கள் என் பொண்ணு அந்த இடத்துக்கு போன முன்னாடி எந்த ஃபங்க்ஷன் போனாலையும் ஓடி கை பிடிச்சி நல்லாக்கிறேன்னு பேசுகிறாங்க, நல்லா பாப்பான்றாங்க. இந்த பேர் புகழுக்கு சொந்தக்காரர் தமிழக முதலமைச்சர் ஐயா தான். காலம் போக நாங்கள் நன்றி கடன் பட்டுக்கிறோங்க. கூலி வேலைக்கு சென்று பிள்ளைகளை படிக்க வைத்தது வீண் போகவில்லை என கூறிய ஜெயஸ்ரீயின் பெற்றோர் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அளித்து வரும் முக்கியத்துவமே தங்களது பிள்ளைகள் உயர்கல்வியில் கால் தடம் பதிக்க காரணம் என அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தில் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒரு வருஷம் ஜெயிக்கு. அங்கே செலக்ட் ஆகி இப்போ தைவானில் படிக்கிறா, 3ஆவது வருஷம் படிக்கிறா. பையனும் நல்லா படித்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில். அக்ரி கோயம்புத்தூர் அக்ரி சீட்டு கிடச்சிது, அங்கேயும் படிக்கிறான். தமிழ்நாடு அரசு தான் ரொம்ப நல்லா உதவி செஞ்சுருக்கு எங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு படிக்க வச்சுருக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. நாங்கள் ஏன்னா கூலி செய்கிறவங்க அவ்வளோ படிக்க வைக்க முடியாது. அரசாங்கம் இல்லைன்னா எங்களால் அந்த அளவுக்கு பிள்ளைங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அரசு பள்ளி கேவலமாக நினைக்காங்க. அந்த நேரத்தில் பெற்றோருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு பெற்றோருக்கு கடன் வாங்கி தனியார் பள்ளியில் சேர்த்து அலுவல் படுறதை விட நல்ல மாதிரியாக கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தா கவர்மெண்ட் ஸ்கூல் வறுமை இல்லை, பெருமையின் அடையாளம் இந்த கவர்மெண்ட்டு. ஏழ்மை நிலையிலும் தடம் மாறாமல் தன்னம்பிக்கையோடு படித்து தைவானில் உயர்கல்வி பயிலும் மாணவி ஜெயஸ்ரீயால் அவரது பெற்றோர் மட்டுமின்றி பன்னத்தூர் கிராமமே பெருமையை தாங்கி நிற்கிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் விஜய பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.